பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ நார்மலாக வாட்டர்ல வந்து நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, மஞ்சப்பொடி அப்படிங்கிறது என்ன செய்யறேன், கலந்துக்கிறேன். சரிங்களா? இதுல வந்து நம்ம நார்மலா பாத்திரம் கழுவுறதுக்கு விம் சோப்பு இன்னைக்கு எல்லாரும் என்ன செய்யறாங்க, யூஸ் பண்றாங்க. இந்த விம் சோப் என்ன செய்யறேன், இதுக்குள்ள நான் என்ன செய்யறேன் போடுறேன். ஏன்னா நார்மலா விம் சோப் எடுத்து தண்ணி எடுத்து நம்ம என்ன செய்வோம், பாத்திரத்தெல்லாம் என்ன செய்வோம் தொடருவோம். சரிங்களா? பண்ணிக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இல்ல கரையாக இருக்கணும். என்ன மாறிட்டு இருக்கு, எப்படி மாறுது, ரெட் கலரா மாறுதா, நேராக கரையர் என்ன செய்யும் மாறும். சரிங்களா? அப்ப இதை வச்சு நம்ம பாத்திரம் விளக்கும் போது அந்த தட்டுல அந்த கெமிக்கல் என்ன ஆகும், படத்தானே செய்யும். அதே மாதிரி இதை தொட்டு பாத்தீங்கன்னா பிசு பிசுங்கிறது போகுது. நார்மலா நீங்க வந்து முறை வந்துகிட்டே இருக்கா, சோப்லயோ வெளியூர் லிக்யூட்ல முறை வந்துகிட்டே இருக்கா, நம்ம அந்த முறை வர வரைக்கும் கழுவணும்னா அன்னைக்கு நாள் ஃபுல்லா என்ன செய்யணும், கழுவிட்டே தான் இருக்கும். ஆனா நம்ம என்ன செய்வோம், டக்குன்னு ஓடிட்டு போயிடுவோம். அதுலதான் நம்ம என்ன செய்யறோம், சாப்பிடுறோம், பிள்ளைங்களுக்காக தான் கொடுக்குறோம், வீட்டுல தான் கொடுக்குறோம். எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு பாரு. ஓகேவா? இப்போ ஓகே, இப்போ நம்மளுடைய அல்ட்ரா ஸ்க்ரப் பாத்திரங்களுக்கான லிக்யூடு, நான் இதுல இந்த லிக்யூட அதே மாதிரி ஒரு இதுல நான் செய்யறேன், எவ்வளவு நாள் விடுது. சரிங்களா? இப்போ அதை மிக்ஸ் பண்ணணும். அதோடைய தன்மை மாறி இருக்கா, அப்படியே இருக்கா இல்லையா, அப்படியே இருக்கா இல்லையா, அதோடைய தன்மை மாறவே இல்லை. அப்ப எந்த அளவுக்கு வெளியில் உள்ள கெமிக்கலை பயன்படுத்தி நம்ம தட்டை கழுவிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாருங்க. இது அப்படியே நம்ம சாப்பாடுல பிளேட்ல இருக்கும் உள்ள போகுமா போகாதா, அதே மாதிரி இதை நீங்க தொட்டு இது முறையை பாருங்க, முறையை பாருங்க, தொட்டு பாத்தீங்கன்னா யார தொட்டு பாருங்க, பிசு பிசு பிசுன்னு இருக்கும். நம்ம தட்டு அப்படித்தானே இருக்கு, தட்டு அப்படித்தானே இருக்கு. அதுலதான் நம்ம என்ன செய்யறோம், இது பண்றோம். இந்த இதை பாருங்க, அந்த புது பிசு தன்மை இருக்கு. தண்ணி எப்படி இருக்கோ அதே மாதிரி என்ன செய்யும், அதே மாதிரிதான் இருக்கு. அப்ப அல்ட்ரா ஸ்க்ரப் இதுவும் அதே மாதிரிதான். நமக்கு ஒரு 200 ரூபா அப்படிங்கிற விஷயத்துல நம்ம கிடைக்கி, இதை நம்ம அதே மாதிரி கன்சிஸ்டன்சிக்குள்ள நம்ம மாதம் வீட்டுக்கு தேவையானது 3000 மேல வாங்கும்போது 50% லாபத்துல கிடைக்கிறதுனால இதுவும் 1/2 லிட்டருங்கிறது 100 ரூபாய்க்கு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஓகேவா? சூப்பர், தேங்க்யூ. 3 மடங்கு தண்ணி ஊத்திக்கலாம். ஒரு மூடி